பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபத்தில் கொடுமையான கடைசி காலத்தினுடைய ஒரு முன் ருசியாக இந்த திருச்சபை அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், ரோமர்களுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது மகா பெரிய உபத்திரவம் கிறிஸ்தவர்களுக்கு உண்டானது. இன்றைக்கு அல்லது இன்னும் சில வருடங்களில் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய தமிழ்நாட்டிலும் கொடுமையான ஒரு சட்டங்கள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியங்கள் வரப்போகிறது. இந்த கடைசி காலத்தில் அதை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு கடிதம்தான் பிலிப்பியருக்கு பவுல் எழுதின கடிதம். இந்த கடிதம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், இந்த உபத்திரவங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார். முதல் அதிகாரத்தில் 11வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாயிருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். சிறைச்சாலையிலிருந்து பிலிப்பு பட்டணத்தில் உள்ள திருச்சபை மக்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த உபத்திரவமான இந்த காலகட்டத்தில் ஜெபிக்கிறதற்கு கூட உங்களுக்கு சுதந்திரம் இல்லாத இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆயத்தம் நம்பர் 1, கிறிஸ்துவின் நாளுக்கென்று நீங்கள் துப்புரவானவர்களாகவும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கணும். உங்களுடைய லைஃப் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஹோலினஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் இந்த உலகம் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, இந்த உலகம் உங்களை எச்சரித்து கொண்டிருக்கிறது, இந்த உலகம் உங்களை அழிக்க நினைக்கிறது. இதற்கு நடுவில் நீங்கள் மனம் பதறி எதுவும் பேசிடாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆட்சியாளர்களை குறித்து பேசாமல் உங்களுடைய பர்சனல் லைஃப், இன்று இரவு நான் மரித்தால் நான் எங்கே போவேன், இந்த கேள்வியோடையே வாழுங்க. நான் இப்போ கண்ணை மூடினாலும் என் ஆண்டவரிடத்தில் செல்வேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் அப்படி சுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். இதில் நீங்கள் உங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்வு அடுத்தவர்களுக்கு, கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு இடரலாக நீங்கள் வாழ்ந்துடக்கூடாது. அவன் கிறிஸ்தவன் தான், அவனே அப்படி செய்கிறானே, அப்படி நீங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. அவன் கிறிஸ்தவன் அதனால தான் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறான், கிறிஸ்தவன் அதனால தான் தப்பு செய்யாமல் இருக்கான், இந்த வார்த்தை தான் வரணும். அதான் இடரலற்றவர்களாக இருக்கணும். காலம் கடைசி காலத்தில் நம்முடைய ஆயத்தத்தில் ஒன்று பர்சனல் லைஃப், இன்னொன்று மற்றவர்களுக்கு முன்பாக இருக்கிற இப்படி சமூக வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை அவனுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.